பாப்பாக்குடியில் போலீசாரை சிறுவன் ஒருவன் வெட்ட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த இளைஞரை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை சிறையில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களை நாம் கேட்டு பெற இருக்கிறோம். நேயர்களே, ராமசுந்தரம் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். ராமசுந்தரம், வணக்கம். தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் 12 வரை சிறை காவல் விதிக்கப்பட்டதற்கான இந்த விசாரணை தொடர்பான தகவல் என்னவாக இருக்கிறது இந்த வழக்குல? நெல்லை பாப்பாக்குடி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற ஒரு அரிவாள் வெட்டு சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் தடுக்க சென்ற நிலையில அந்த போலீசாரையும் அரிவாளால் விரட்டிய 2 இளைஞர்கள் மீது துப்பாக்கிச்சூடு ஒரு இளைஞர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதில் ஒருவர் படுகாயமடைந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில அவருடைய அந்த கல்வி சான்றிதழ் உள்ளிட்டவைகள் எல்லாம் காவல்துறையினர் விசாரணை செய்த போது அந்த சிறுவன், அதாவது சண்முக சுந்தரம் என்ற நபர் 18 வயதை கடந்த நிலையில அவர் காவல் நிலையத்தில் ஆஜர் கொடுப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் அவர் மேஜரான நிலையில அவர் மீதான நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த நிலையில அந்த துப்பாக்கிச்சூடு ஏற்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறுவன் மீது 11 பிரிவின் கீழ் ஒரு வழக்கும் 9 பிரிவின் கீழ் ஒரு வழக்கும் என 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த 2 வழக்கிலும் தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான அந்த பணி, அதாவது அவர்களை தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் ஆலங்குளம் நீதித்துறை நடுவர் ஜெயந்தி நேரடியாக நீதிமன்ற மருத்துவமனைக்கே அந்த நீதித்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அவரிடம் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினார். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக 12ஆம் தேதி வரை காவல் வழங்கப்பட்டுள்ள சூழலில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில அவருக்கு காவல்துறை பாதுகாப்போடு இந்த சிகிச்சையும் அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அவருக்கு 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டு அவருக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.